இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நம் கண்களினாலே பார்க்கிற அல்லது பார்க்க முடியாத இந்த உலகமாகட்டும், பார்க்க முடியாத வேறு வேறு லோகங்களாகட்டும், இவை எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கினவர் நம் தேவனாகிய கர்த்தர். சிருஷ்டிப்பின் தேவன் என்று அவருக்கு பெயர். அவர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார் என்று கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த சிருஷ்டிப்பின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் மனிதர்களை பார்த்து அவர் கேட்ட 3 கேள்விகள் உண்டு. அந்த 3 கேள்விகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவர் முதலாவது ஆதாமை பார்த்து கேட்ட கேள்வி என்ன கேட்டார்? ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அழகா தெளிவா சொல்லியிருக்கு. இப்ப அதை எப்படி வாசிக்கிறேன்னா, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படிதான் கேட்டிருப்பாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். ஏன் கேட்டாரு? தோட்டத்துல விட்டுட்டு போனாரு, ஆளை காணா. தோட்டத்துல விட்டுட்டு போனார். போன வாரம் தொடர்ச்சி தான், அப்படியே கண்டினியூஷன். ஆளை காணா, எங்கடா போயிட்ட? ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்றால், வழக்கத்தின்படி பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமோடு உலாவுகிற தேவன் அவர், ஆதாமோடு பேசுகிற தேவன் அவர், ஆதாமோடு நடக்கிற தேவன் அவர். வழக்கமா போய் பார்க்கிறாரு, இன்னைக்கு ஈவினிங் ஆளை காணா. அப்படி காணங்கிறதுனாலதான் அந்த முதல் மனிதனாகிய ஆதாமை அவர் கூப்பிடுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். ஆங்கிலத்துல இன்னும் தெளிவாக வருகிறது, இன்னும் தெளிவாக அதை சொல்ல முடியும். வேர் ஆர் யூ அப்படின்னு நம்ம கேட்போம், நீ எங்க இருக்கிற அப்படின்ட்டு. ஆனா அது இன்னும் ஆழமா சொல்றாரு. ஏன்னா அது வரைக்கும் அவன் காணாம போனதே கிடையாது. டெய்லி அவரோடு கூட அனாதமோடு கூட பேசி நடந்துகிட்டு இருந்தவர் திடீர்னு காணா. அப்போ அவருடைய அந்த அலாஷ்ங்கிற அந்த கேள்வி, அந்த ஆச்சரியக்குறி அது போடப்பட்டிருக்கிறது. ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு, எங்கடா போயிட்ட, எங்க போயிட்ட நீ அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிறதாக அதில் வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதனால ஆதாம் காணாம போனான்? எதனால போய் ஒளிஞ்சுக்கிட்டான்? அவன் பாவம் செய்தபடினால, அவன் தன் நிர்வாணி என்று அறிந்திருந்தபடினால. அந்த பதில் அதான் சொல்றான். அவன் என்ன பதில் சொல்றான்? அடுத்து அப்படியே வாசிங்க 10ஆம் வசனத்தை. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, தேவனுடைய சத்தத்தை இந்த தோட்டத்திலே கேட்டு, நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து, நான் நிர்வாணியா இருக்கிறதினால் பயந்து, நிர்வாணியா இருக்கிறதினால் பயந்து ஒளிந்து கொண்டான். பயத்துல ஒளிஞ்சுக்கிட்டான். விஷயம் அங்கதான் இருக்கு. நிர்வாணியா இருந்தது உண்மைதான், ஆண்டவர் வந்து கேட்டுருவாரு உண்மைதான். ஆனா உண்மையிலே அவன் ஒளிந்து கொண்டதற்கான காரணம் பயம். பயந்து ஒளிந்து கொண்டான். பாருங்க, பயந்து ஒளித்துக் கொண்டேன், ஒளித்துக் கொண்டேன், நான் என்னை ஒளிச்சுக்கிட்டேன், நான் மறைஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஆதாம் தன்னை ஒளித்துக் கொள்ள காரணம் என்ன? பயம். பயம் வந்துருச்சு, அதனால ஒளிஞ்சுக்கிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் பயத்தினால ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? ஐயோ பைனான்ஸுக்காரன் வந்துருவானே அப்படின்னு பயத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் நான் ஊசி போடுறதுக்கு ஒளிஞ்சுக்கிட்டேன், ஊசி போட்டுருவாங்களேன்னு ஓடி ஒளிஞ்ச காலம் உண்டு 1ஆவது படிக்கும்போது. ஸ்தோத்திரம். அப்ப இன்றைக்கு எத்தனையோ பேர் கர்த்தர் செய்ய வேண்டாம் என்று செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருந்த அந்த செயலை செய்துவிட்டு இன்னைக்கு கடவுளுக்கு பயந்துட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஐயோ கடவுள் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு, கடவுள் இப்படி நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தாரு, அதை மீறிட்டமே அப்படின்னு சொல்லி பயந்து இன்றைக்கு ஒளிந்து கொண்டிருக்கிற அநேகம் பேர் உண்டு. சரி, எங்க ஒளிஞ்சுக்கிட்டான்? எங்க போய் ஒளிந்து கொண்டான்? யார் சொல்லுவா? கரெக்டா சொன்னாங்களே, அதேதான். அவன் அத்தி மரத்து கீழே தான் ஒளிஞ்சிருந்தான். ஏன்னா அத்தி மரத்து இலையை தான் பிடிங்கி தச்சிருந்தான். அதனால அவன் ஒளிஞ்ச இடம் எதவா இருக்கும்? அதே அத்தி மரத்து கீழே தான் ஒளிஞ்சுக்கிட்டான். பாவம் செய்ய வச்சது அந்த அத்தி மரம் தான். அப்ப என்னை காப்பாத்து அத்தி மரமேன்னு அத்தி மரத்துக்கிட்ட தான் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்ப அந்த அத்தி இலைகள் தைத்து கொண்டான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அத்தி இலை எத்தனை நாள் வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கும்? அத்தி இலையை தைச்சுக்கிட்டான், பயத்துல போய் நிர்வாணமா இருக்குன்னு சொல்லி அத்தி இலை தைச்சு போட்டுக்கிட்டான்.
எத்தனை நாளைக்கு? 2 நாள் 3 நாள், ஒரே நாள்ல வாடி போயிடும். இன்னும் சொல்ல போனா ஆடு கண்டுச்சுனாக்க அதையும் தின்னுவிடும். அப்ப அது ஒரே நாள்ல வாடி போகக்கூடியது, ஒரே நாள்ல அழிந்து போகக்கூடியதை எடுத்துக்கிட்டு மறைச்சிட்டேன். தெரியல அவனுக்கு என்ன எப்படி வச்சு நம்ம மறைச்சுக்கிறது, பயத்துல ஒளிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அவன் பண்ணான். ஆண்டவர் பார்த்தாரு, கிரகத்தை வாடா முதல்ல இங்க வாடான்னு சொல்லி கூப்பிட்டு அவனுக்கு ஒரு மிருகத்தை அடித்து தோலுடையை உடுத்தினார்ன்னு இருக்கு. முதல்ல ட்ரெஸ் கொடுத்தது ஆண்டவர் தான். அது என்ன மிருகமா இருக்கும்? என்ன மிருகத்தை அடிச்சு அவர் கொடுத்திருப்பாரா இருக்கும்? ஆடு. எக்ஸாக்ட்லி கரெக்ட். உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆடு இயேசு. அன்னைக்கே அடிக்கப்பட்டது. எது? முதல் செஞ்ச பாவத்துக்கே அடிக்கப்பட்டது. ஆதாம் செஞ்ச பாவத்துக்கே இயேசு அடிக்கப்பட்டார். அந்த ஆட்டை அடிச்சு 2 நடுவுல இப்படி வெட்டி பாதிய ஒருத்தருக்கு இன்னும் பாதி இன்னொருத்தருக்கு கொடுத்தார். அடிக்கப்பட்டது ஒரு ஆடு தான். 2 பேத்துக்கு 2 ஆடு அடிக்க வேண்டியது இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அடிக்கப்படுகிற ஆடு ஒரே ஆடு, அவர் இயேசு தான். உங்களுக்காக அடிக்கப்பட்டவர், உலகத் தோட்டத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தோலுடைய கர்த்தர் உடுத்தி போங்க. அப்ப சொல்றாரு, அத்தி இலைகளை தச்சு அவன் போட்டிருந்தா ஒரே நாள்ல மானம் போயிடும். ஆனா நான் உங்களுக்கு தோலுடைய உடுத்துறேன், நீங்க கடைசி வரைக்கும் இதை நினைவு கூறுங்க, இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உங்க மானத்தை காப்பாத்தனவங்கிறத நினைப்ப வச்சுக்கோங்கன்னு தான் அவங்க தோட்டத்தை விட்டு அனுப்பிச்சு விடுறாரு. சரி, இப்ப அடுத்த செக்டார், ஏன் பயம் வந்தது? 3 காரியத்தை நான் சொல்றேன். முதல், கர்த்தருடைய வார்த்தையை மீறினபடினால் பயம் வந்தது. ஐயோ, அவர் அப்படி சொல்லிட்டு போயிருந்தாரே, நம்ம மீறிட்டு செஞ்சிட்டோமே. இது என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, முதல்ல ஏமாற்றப்பட்டது ஆதாம் இல்ல, ஏவாள் தான். கரெக்டா தெரியும். பிசாசு வந்து நேரா ஏவாள்கிட்ட தான் வந்து நின்னான். ஏவாள்கிட்ட வந்து நின்னடனையுமே, நீ சாப்பிட்டு பாரு, எப்படி இருப்பேன்னு பாரு, நீ சாப்பிட்டினாக்க எப்பப்பா உன்னையே வந்து மெச்சிக்குவ. பல விதத்தும் தந்திரமாய் வஞ்சகமாய், அது ஒரே அடைப்புக்குறியில போட்டாங்க. தந்திரமாய் வஞ்சகமாய் ஏமாட்டினா, அது எப்படிலாம் சொல்லியிருப்பான் பாருங்க. 2 பேருமே அந்த ஒரே பாவத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. ஆதாம் தப்பல. ஒருவேளை சொல்லியிருக்கலாம், ஏவாள் சொல்லியிருக்கலாம், நீ இதை சாப்பிட்டாத்தாயா நீ மேல அன்பா இருக்கேன்னு அர்த்தம், நீ இதை சாப்பிட்டாத்தான் நான் உனக்கு மனைவியா இருக்கிறேன்னு அர்த்தம், அப்ப நிறைய சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். சொல்லியிருப்பாங்களா இல்லையா? சொல்லியிருக்கலாம். ஸ்தோத்திரம். யாரும் விட்டு கொடுக்க மாட்டீங்களே, அது எப்படி எங்க மேல மட்டும் தப்பு சொல்றீங்க? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோ இதுதான் தீர்மானம். சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் எழுதப்பட்டது தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது காரியம், பழத்தை சாப்பிட்ட உடனே பாவம் வந்தது. பாவம் வந்ததுனால பயம் வந்தது. முதல் கர்த்தருடைய வார்த்தையை மீறினதுனால பயம் வந்துச்சு. 2வது, பழத்தை சாப்பிட்ட உடனே பாவம் வந்தது. பாவம் வந்ததுனால பயம் வந்தது. 3வது காரியம், தனக்கு ஏதேனும் மோசம் நேரிடுமோ என்ற பயம் வந்தது. நம்ம செத்துருவோமோ அப்படின்னு பயம் வந்துருச்சு. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த பழத்தை சாப்பிடுகிற நாளிலே அந்த பயம் வந்துருச்சு. மரண பயம். 3வது காரியம், மரண பயம் வந்துருச்சு இல்ல, சாவுதான் வந்துருச்சு இல்ல. அன்னைக்கே மரணம் குறிக்கப்பட்டுருச்சு. அது வரைக்கும் மனுஷனுக்கு மரணம் குறிக்கப்படல, ஆனா அன்றைக்கு மரணம் குறிக்கப்பட்டுச்சு. என்னைக்கு அந்த பழத்தை சாப்பிட்டானோ அன்னைக்கு மரணமும் வந்து விட்டது. ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தேன் யாருக்கு தெரியும்? 930, 930 ஆண்டுகள் அவன் உயிரோடு இருந்தான். மறுபடி செத்தானா இல்லையா? மரித்தான். ஆதாமும் மரித்தான். சரி, இந்த 3 காரியம். அன்றைக்கு பாவம் செய்துவிட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார். அன்றைக்கு ஆதாமை பார்த்து கேட்டார், இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். உங்களை பார்த்து பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? இன்னைக்கு பாவம் செஞ்சு ஒளிஞ்சிட்டு இருக்காங்கல்ல நிறைய பேரு, அவங்கள பார்த்து கேட்கிறாரு. பயம் வந்துருச்சா? ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. தயவு செய்து நீங்க அறிக்கையிடுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்க அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேப்பா. அன்னைக்கு சொல்லியிருக்கலாம், ஆதாம் சொல்லியிருக்கலாம், பாவம் செஞ்சுட்டேன்ப்பா, தவறா செஞ்சுட்டேன், நீ மன்னிச்சிருங்கன்னு கூட கேட்டுக்கலாம். ஆனா அப்படி சொன்னதாக எந்த இடத்துலயும் இல்லை. அப்படி அவன் மன்னிப்பு கேட்டதாக எந்த இடத்துலயுமே இல்லை. ஏவாளும் கூட மன்னிப்பு கேட்டதா இல்லை. அதனால கர்த்தருடைய வார்த்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறது, இந்த பயம் வருகிற பொழுது, பாவம் உள்ளே வந்ததற்கு பிறகு பயம் வந்தது. இந்த பயம் வந்ததற்கு பிறகு அவன் கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். தன் பாவங்களை நீ மறைக்காத, அறிக்கை செய்து விற்று.
அதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதே போல இரண்டாவதாக ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜெனிசிஸ் 16 verse 8. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, ம், எங்கே இருந்து வருகிறாய், ம். எங்கே போகிறாய் என்று கேட்டார். இது இரண்டாவது மனுஷனிடத்துல கர்த்தர் கேட்ட கேள்வி ஆகார்ட்ட கேட்கிறார். ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? ஆதாம்கிட்ட கூட ஒரு வார்த்தை தான் கேட்டாரு. ஆதாமே நீ எங்க இருக்கிறான்னு கேட்டாரு. ஆனா ஆகார்ட்ட கேட்கும்போது 2 கேள்வி கேட்கிறாரு. நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்ங்கிறார். உங்களை பார்த்து யாரும் கேட்டிருக்காங்களா? நீ எங்க இருந்து வர்றீங்க, எங்க போறீங்க யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்டிருப்பாங்க. இந்த 2 கேள்வியில முதல் கேள்விக்கு தான் ஆகார் பதில் சொன்னாங்க. 2வது கேள்விக்கு சொல்ல முடியல. 2வது கேள்விக்கு இடம் தெரியல, எங்க போறேன்னு தெரியலப்பா. நீ எங்க இருந்து வர்ற, அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? அவள், ம், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். என் நாச்சியாராகிய சாராயை விட்டு நான் ஓடி போகிறேன் என்று ஆகார் சொன்னாள். எதுக்கு ஓடுனாங்க? அப்ப இந்த சாராய் யாரு அப்படின்னா ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டவள். இந்த சாராய்க்கு பிள்ளை இல்லை. ஒரு விசை அவர்கள் எகிப்து தேசத்துக்கு போகிறார்கள். காரணம் பஞ்சம், எல்லா பக்கமும் பஞ்சம். ஆபிரகாம் சுற்றி திரிகிறான். அவன் வாக்குத்தத்த பூமிக்கு போயிட்டு இருக்கிறான். கானான் தேசத்துக்கு பயணமா போயிட்டு இருக்கிற வழியில பயங்கர பஞ்சம் வந்துருது. எங்க போனா அந்த ஆடு மாடுகளுக்கு தீவனம் கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், எங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் நேரா பார்த்தான். எகிப்து தேசம் இருந்தது. எகிப்து தேசத்துக்குள்ள போயிட்டான். அந்த எகிப்துக்குள்ள போகும்போது இவன் சாரால பாக்குறான். ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க, நிச்சயமா நான் உனக்கு புருஷேன்னு சொல்லிட்டேன்னு வையி, என்னை கொன்னு போட்டு உன்னை எடுத்துக்குவாங்க. அதனால நான் உள்ள வரும்போது நீ என் தங்கச்சின்னு சொல்லிடுறேன், நீ என் சகோதரின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லித்தான் எகிப்துக்குள்ள போறாங்க. எகிப்துக்குள்ள போன மாதிரி சொன்ன மாதிரியே கேட்டாங்க. இது யாரா அப்படின்னு கேட்டாங்க. என் தங்கச்சின்ட்டான். இதை பார்வனுக்கு சொல்லிட்டாங்க. அழகான ஒரு பொண்ணு வந்திருக்குது, அதை அந்த மனுஷனுடைய தங்கச்சின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே பார்வன் கூட்டிட்டு கொண்டு அரண்மனை கூட்டிட்டு போயிட்டான். நல்ல அழகான பெண்ணை வந்திருக்குன்னு சொல்லவுமே அவன் அரண்மனையில கொண்டு போய் வச்சுக்கிட்டு, ஏன்னா அவங்க மூலமா சந்ததிகளை ஏற்படுத்தணும், அழகுள்ள சந்ததிகளை பெறணும்னு சொல்லிட்டு அவன் கொண்டு போயிட்டான். அங்க இந்த பார்வோனுக்கு அவனால் அங்க இருக்கவே முடியல. இதே போல ஈசாக்குக்கு நடந்துச்சு. ரெபேக்காலும் அப்படித்தான் சொன்னான். ரெபேக்காலையும் இவள் சகோதரின்னு சொன்னான். சரி, அது இப்ப வேண்டாம். இங்க கேட்ட கேள்விக்கு பதில பார்ப்போம். இப்ப பார்வோன் அங்க பாருங்க, இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் காலையில எந்திரிச்சு, டேய் ஆபிரகாமே, என்ன இப்படி பண்ணிட்ட, நீ உன் மனைவின்னு சொல்லிருக்கலாம்ல, நீ அந்த சாரால் ஒரு நாள் அங்க பார்வோன அரண்மனையில் இருந்ததுனால பாருங்க எல்லா பரிசு பொருட்களையும் கொடுத்து அனுப்புறான். கூடவே இந்த சாராளுக்கு ஆகார் என்கிற பணிப்பெண்ணையும் அனுப்பினான். ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு, இந்த ஆகார் யார் தெரியுமா? பார்வோனுடைய குமாரத்தி, பார்வோனுடைய மகள்னு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியது என்று தெரியவில்லை. அதுக்கான ஆதாரம் இங்க இல்லாததுனால அடிமை பெண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார், இந்த ஆகார் பார்வோனுடைய குமாரத்தி, அவர் ராஜகுமாரத்தி. ஆபிரகாமுக்கு மனைவியா வரணும்னு சும்மா சாதாரணமா நாள் போக முடியுமா? ஆபிரகாம் அவன் இந்த பூமியிலே தாங்க முடியாத செல்வங்களை பெற்றிருக்கிற செல்வ சீமானாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய கோடீஸ்வரன். 1000 ஆடுகளும் ஒட்டகங்களும் 1000 வேலையாட்களும், அவனுக்கு இருக்கிற எல்லா ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும் நிறைய இருந்துச்சு. பொன்னும் பொருளும் வெள்ளி உடைமைகள் நிறைய இருந்துச்சு. அப்படிப்பட்டவன். அதனால பார்வோன் தன்னுடைய மகளவே கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார். இந்த சாராய் இந்த ஆகாரை அடிமை பெண்ணாக வாங்கி கொண்டு ஆபிரகாமோட தொடர்ந்து பயணம் போகிறாங்க. ஒரு காலகட்டம் வரும்போது சாராளுக்கு பிள்ளை இல்லை என்று தெரிந்த உடனே சாராள் சொல்லுகிறாள், என் ஆண்டவனே ஆபிரகாமே, இந்த ஆகாரை நான் உனக்கு மனைவியாக தருகிறேன். இந்த ஆகார் மூலமாக நம்முடைய வீடு கட்டப்படட்டும், நம்முடைய சந்ததி பெருகட்டும் என்று சொல்லி மனப்பூர்வமாய் சாராள் ஆகாரை தன் கணவனுக்கு மணப்பெண்ணாக கொடுக்கிறார். ஒரு நல்ல எண்ணத்துல செஞ்சாங்க. சொன்ன குறிப்பிட்ட நாளிலே ஆகார் கர்ப்பவதியானாள். அந்த ஆகாருக்கு பிள்ளை உண்டானதுனால தன் நாச்சியாராகிய சாராளை அற்பமாக எண்ணினாள். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஏய், நேத்து கல்யாணம் முடிஞ்சு, இன்னைக்கு எனக்கு குழந்தை வந்துருச்சு, உனக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு அற்பமா நினைச்சாலாம்.
இந்த அற்பமா நினைக்கிறது சாராளுக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. நேரா ஓடுனா, ஆபிரகாமே, என் ஆண்டவனே, இந்த ஆகார் பண்றது சரியில்லை, சொல்லி வைங்க அப்படின்னு. நான் ஏன்பா சொல்லணும்? நீ தானே கொடுத்த, உன் கையில தானே இருக்கா, நீயே சொல்லு, நீ என்ன செய்வியே செய்யி, ஏன்ட்ட வந்து ஏன் சொல்ற அப்படின்ட்டார். இப்ப சாராள் என்ன செஞ்சா? கடினமாக நடத்தினாள். அவ கர்ப்பவதியா இருக்கிறா, போ இன்னைக்கு 100 குடம் தண்ணி எடுத்துட்டு வரணும், நீ போ எடுத்துட்டு வா, ஆடு மாடுகள் புல்லு பறிக்கணும் போ, காய்களை வெட்டணும் போ, சமையல் பண்ணணும் போ, கடினமாக நடத்தினாள். பார்த்தா 1 குடம் தண்ணி எடுத்துட்டு வரும்போதே மனசு சோர்ந்து போச்சு. இனிமேல் இங்க கூடாதா சாமி, இனிமேல் இவங்கிட்ட இருக்கவே கூடாது, எங்காவது ஓடி போயிடணும் அப்படின்ட்டு தான் அந்த ஆகார் சாராளை விட்டு ஓடி போனாள். அப்போ கர்த்தர் கேட்கிறார், லகாய் ரோயி என்கிற துறவண்டையில அவள் வந்து நிற்கிறாள். அங்க வந்து நின்றுட்டு அப்பதான் ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்க போறதுக்கு ஒரு மனசா இருக்கிற, நீ நீ எங்க போலாம் நீ பிளான் பண்ணிருக்கிற சொல்லுங்கிறார். ஒருவேளை இன்னைக்கு யாராவது அப்படி தன் வீட்டுல, சொந்த வீட்டுல அவமானப்பட்டு அல்லது சொந்த பந்தங்களுக்குள்ள பிரச்சனையாகி வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற நிலைமையில எங்கேயும் போக நினைச்சிருக்கீங்களா? உங்களை பார்த்தும் கேட்பாரு, ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்க போலான்னு பிளான் பண்ணிருக்கிற, எங்க போக போற? பாருங்க, அந்த ஆகார் சொன்ன பதில்ல கர்த்தர் அவர் கேட்டுட்டு, சரி பயப்படாத, நீ மறுபடியும் திரும்பி உன் நாச்சியார் அண்டைக்கே போ, திரும்பி சாராள்கிட்டே போ, போய் அவ என்ன சொல்றாளோ அவன் கையின் கீழே அடங்கி இருங்கிறார். இன்னும் அழகான ஒரு ஆலோசனை சொல்றாரு பாருங்க. எங்கேயும் ஓடாத, நீ போனா செத்து போயிருவ, வெளியே போனா வனாந்தரம், பயங்கரமான வெயில், சூடான மணல், தண்ணி கிடைக்காது, தண்ணி தாக்கத்தெல்லாம் செத்து போயிருவேன், ஒழுங்கா போய் வீட்டுக்கே போய் சேர்ந்து போ, அவள் கையின் கீழ் அடங்கிரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னன்னா, எங்கேயும் போகாதீங்க, பிசாம அடங்கி இருங்கிறார். பிசாம அடங்கி அங்கேயே இரு, எங்க உன்னை கொண்டு வந்து விட்டாங்களோ அங்கேயே அடங்கி இரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பேரு கல்யாணம் முடிச்சு போகும்போது சொல்லி விடுவாங்க, ஏமா நீ போற இடம் தான் இன்னைக்கு உன் வீடு, இனிமேல் நீ போற இடத்துல இருக்கிற உங்க மாமனார் மாமியார் தான் உனக்கு அப்பா அம்மா, நீ எப்பவும் திடீர்னு எந்திரிச்சு ஓடிடக்கூடாது, சின்ன பிரச்சனை, சின்ன ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா திடீர்னு நினைச்சு அப்பா அம்மா வீட்டுக்கு வரேன்னு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவாங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல இல்ல, இந்த காலத்துல அப்படி சொல்லவும் முடியாது. இப்பதான் போன்ல எந்நேரம் பாத்துக்கிறாங்களே, நேரடியா வீடியோ கால்லே பாத்துறாங்க, அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கிடுறாங்க, அம்மாமாரெல்லாம் ஒரு நேரம் ஒதுக்கிடுவாங்க. டெய்லி பிள்ளை பார்க்காம இருக்க முடியல, சரி சோத்திரம், அது இன்னொரு பக்கம் போகுதுன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்ப இந்த ஆகார் இஸ்மவேலை பெற்றெடுத்தார்கள். இஸ்மவேல் பிறந்ததற்கு பிற்பாடு இஸ்மவேலுக்கு முன்பாக அந்த வார்த்தையை சொல்றாரு, வாக்குத்தத்தமா சொல்றாரு, போ உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு இஸ்மவேல்னு பேரிடு, ஆனா அவன் துஷ்டனா இருப்பான், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமா இருக்கும், அவனும் எல்லாருக்கும் விரோதமா இருப்பான், அப்படி ஒரு ஆளர் பிறப்பான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அவனும் ஆபிரகாமோட வித்து தானே அப்படின்னு சொல்லிட்டு, அவனையும் நான் பெருக பண்ணுவேன், அவனிடத்திலிருந்து பிரபுக்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அதனாலதான் அந்த துறவுக்கு கர்த்தர் என்னை கண்டார் என்று சொல்லி லகாய் ரோயி என்கிற பேரை அங்கே வைத்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்ப 2 பேரை பார்த்தாச்சு. 3வது மனுஷன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், ஏன்னா அதுக்காகத்தான் இந்த 2 பேரை சொல்லி 3வது ஆளுக்கு வர்றான். 3வது ஆள் யாரு தெரியுமா? யாராவது சொல்லுங்க பாப்பா. ஆண்டவர் கேட்ட 3வது கேள்வி எலியா. வாசிங்க 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 ராஜாக்கள். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இந்த எலியா ஒரு கெபிக்குள்ள போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு முன்பாக உண்டாகி, அவர் எலியாவே, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். பாருங்க, இங்கிலீஷ்ல சொல்லிருக்கு, வாட் ஆர் யூ டூயிங் ஹியர், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன வேலை இங்க, வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்னு கேக்குறாரு. எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம், இங்கே உனக்கு என்ன காரியம், என்ன வேலைக்கு இங்கே வந்த நீ? கர்த்தர் கேட்ட 3வது கேள்வி. உங்களை பார்த்து நீ கர்த்தர் கேட்பாரா, இங்க உனக்கு என்ன வேலை, உனக்கு இங்க என்ன சர்ச்சில் இல்ல, பூமியில இந்த வீட்டுல தேவையில்லாத இடத்துல நீங்க இருக்கும்போது கேட்கிறாரு, இங்க உனக்கு என்ன வேலை? நிறைய பேர் நம்மளால கேட்பாங்கல்ல, பெற்றோர்கள் பார்த்துட்டு,
பிள்ளை இங்க வந்துட்டு உனக்கு என்ன இங்க வேலை, இன்னைக்கு இந்நேரத்துக்கு எதுக்கு நீ வெளியே வந்த? அதான் உண்மையான நல்ல தகப்பன் பெற்றோர்கள் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. சரி, இதை குறித்து ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இதனுடைய பின்னணி என்னங்கிறத நம்ம தெரியணும். ஏன் எலியா அந்த குகைக்குள்ள கெபிக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்காரு, ஏன் சூரச்செடி கீழே உட்கார்ந்தாருங்கிற விஷயத்தை குறித்து சொல்லும். இஸ்ரேல் யூதா தேசங்கள்ல 3 ராஜாக்கள் காலகட்டத்துல தேசம் அமைதலா இருந்தது. அந்த 3 ராஜாக்கள் யாருன்னா, முதல்ல சவுல், செகண்ட் தாவீது, மூன்றாவதாக சாலமன். இந்த 3 பேருடைய காலத்திலும் தேசம் அமைதலா இருந்தது. அல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த சாலமோனுக்கு பிறகு, இது ஹிஸ்டரி, வரலாறு, நீங்க குறிச்சு வைக்கணும், குறிச்சு வச்சுக்கோங்க. சாலமோனுடைய காலத்துக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னா, சாலமோனே அவன் வழி தப்பி நடந்தான். அவன் அந்நிய தேசத்து பெண்களை அவன் திருமணம் செய்தான். சாலமோன் புறஜாதி ஜனத்திலிருந்து தனக்கு பெண் கொண்டான். சாலமோனுக்கு எத்தனை மனைவி தெரியுமா? 1000 மனைவி. அப்போ வழி தப்பி நடந்தான். பேயோரின் குமாரத்திகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளுடைய பிள்ளைகளை அவன் பெண் கொண்டு எடுத்ததுனால அவர்களுடைய வழியிலே செல்ல வேண்டியதாயிற்று. அவங்க விக்கிரகாராதனை செய்து பலி செலுத்தி, இரத்தப்பான பலிகளை செலுத்தி, பொல்லாத சத்துருவுகளுக்கு, பொல்லாத பிசாசுக்கு தூபம் காட்டி, விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி, இப்படி பல விதத்திலும் அவன் தீமை செய்து விட்டான். அதற்கு பிறகு சாலமோனுடைய மகன் வருகிறான், ரெகொபெயாம் என்று அவனுக்கு பேர். இந்த ரெகொபெயாமுடைய காலத்துல தேசம் 2ஆக பிரிகிறது. வடக்கு ராஜ்யம், இன்னொன்று தெற்கு ராஜ்யம் என்று சொல்லி பிரிகிறது. இந்த வடக்கு ராஜ்யமானது இஸ்ரவேல் என்கிற தேசமாகவும், தெற்கு ராஜ்யமானது யூதா என்கிற ராஜ்யமாகவும் பிரிக்கப்பட்டது. இந்த இஸ்ரேல் யூதா வரலாற்றின் அடிப்படையில் பார்த்தா, மொத்தம் யூத ராஜ்யத்துல மட்டும் 20 ராஜாக்கள், அதுல 19 ராஜாக்களும் ஒரு ராணியும் இருந்தாங்க. ஒரு ராணியும் இருந்து ஆட்சி செய்தாங்க. அந்த ராணியோட பேர் யாருக்காவது தெரியுமா? அந்த ராணியோட பேரு யாரு? இல்ல, ராணி ஆட்சியே பண்ணாங்க, ஆளுகை செஞ்சாங்க. எசபேல் ஆகாபனுடைய மனைவி, அவ்வளவு ராஜகுமாரத்தி, அவ்வளவுதான். அத்தாலியா, அவங்க பேரு அத்தாலியால். இந்த அத்தாலியாங்கிறவங்க ராணி. அதனால மொத்தத்துல யூதா ராஜ்யத்துல 20 பேர் ராஜாக்கள் அரசாண்டாங்க. அதுக்கப்புறமா ராஜாக்கள் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்புறம் தீர்க்கதரிசிகள் காலத்துக்கு பின்பாடு இயேசு வந்துடுறாரு. சரி, இதுதான் அந்த ப்ரொசீஜர். அதே போல வடக்கு ராஜ்யமான இஸ்ரேல் ராஜ்யத்தை 19 ராஜாக்கள் ஆண்டார்கள், அரசாண்டுகை செய்தார்கள். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ராஜ்யம் பிடிக்கப்பட்டது. இஸ்ரேல் யூதா ராஜ்யம் பிடிக்கப்பட்டு அந்நிய ராஜாக்கள் கையில போயிருச்சு. அங்க மேதிய பெர்சியர்கள், பாபிலோனியர்கள், மேதிய பெர்சியர்கள், அப்புறம் கிரேக்கர்கள், ரோமர்கள், இப்படி அந்த ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் படிப்படியா வந்த ஹிஸ்டரி, வரலாறு. சரி, இப்ப மொத்தம் 42 ராஜாக்களுடைய ஹிஸ்டரி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றில் தான் அந்த சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் காலத்துல யெரொபெயாம் என்கிற சாலமோனுடைய மந்திரி பிரதானிகள்ல அல்லது பிரதான அமைச்சர்கள்ல ஒருத்தனா இருந்தவன் யெரொபெயாம் என்கிறவன். இந்த ரெகொபெயாம் யெரொபெயாமுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியாத நிறைய பேருக்கு. இந்த யெரொபெயாம் என்கிற அந்த சாலமோனுடைய திறமையான அதிகாரி தான் முதல் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறான். அதற்கு பிற்பாடு ஏலா ராஜாவாகிறான். அந்த ஏலாவை படைத்தளபதியான சிம்ரி கொன்றான். சிம்ரிக்கு அப்புறமா உம்ரி அப்படிங்கிறவன் வர்றான். உம்ரி, அந்த உம்ரிக்கு ஆகாபுன்னு ஒரு மகன் இருக்கான். அந்த ஆகாபு இந்த ராஜ்யத்தினுடைய 7வது அரசன், 7வது ராஜாவாக ஆகாபு வர்றான். அந்த ஆகாபு கல்யாணம் பண்ணும்போது சீதோம் நாட்டு இளவரசி, சீதோம் நாட்டுல ராஜாவாக இருந்தவனுடைய மகளான ஏசபேலை திருமணம் பண்ணுகிறான். அவள் இஸ்ரவேலர் அல்ல, யூதா கோத்திரத்தால் அல்ல, அவள் புறஜாதி நாட்டாள். அந்த புறஜாதி நாட்டால் ஆகிய ஏசபேலை அவன் திருமணம் செய்து கொள்கிறான். ஏசபேல் என்கிற வார்த்தைக்கு பத்தினி என்று அர்த்தமா. ஆனால் அவள் செஞ்சதெல்லாம் பயங்கர படுமோசம். ஆகாப் ராஜா செத்ததுக்கு அப்புறம் யெகூ ராஜாவாகிறான். யெகூ வர்றான்னு கேள்விப்படனே கண்களுக்கு மையிட்டு, கால்களுக்கு சலங்கை கட்டி, ஒய்யார நடை போட்டு மேல இருந்து பார்த்தாலும் சொல்லி இருக்குது. அப்ப ஆள் எப்படி நீங்க பாத்துக்கங்க. புருஷன் எது போயிட்டான், அதுக்கப்புறம் வேறு ராஜாவா வர்றேன். அப்ப தன்னை சிங்காரித்து கொண்டு இந்த பத்தினிங்கிற பேருக்கே அர்த்தம் இல்லாம பண்ணிட்டான். அதான் ஏசபேல்.
இப்ப பாருங்க, இந்த ஏசபேல் தான் எலியா ஓடி போக காரணம். அதை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 30, 31, 32, 33 வரைக்கும் வாசிங்க. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் உம்ரியின் குமாரனாகிய ஆகாபு தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் ம், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பாருங்க, இந்த ஆகாபு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய ம், யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் ஆ, அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ம், ஏத்பாகாவின் குமாரத்தி ம், ஏசபேலை ம், விவாகம் பண்ணினது அல்லாமல் ம், அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு ஆ, தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் ம். பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். பாருங்க, இந்த தேசம் கர்த்தருடைய தேசம். கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட தேசம். அதுல இந்த ஆகாப் ராஜா வந்ததுக்கு பிற்பாடு இயேசபேலை திருமணம் செய்தது மாத்திரமல்ல, அவர்கள் வணங்கின பாகாலை இவனும் வணங்கினான், தோப்பு விக்கிரகங்களை நாட்டினான், அங்கே பூஜாசாரிகளை ஏற்படுத்தி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆகாப் செய்த பாவங்களை நிமித்தம் இயேசபேல் துணை நின்று இயேசபேலை நிமித்தமாக இந்த தேசத்துல ஜனங்கள் அநேக பொல்லாப்படைந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அதுக்கப்புறம் 32, 33 வாசிங்க. ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். இவன் செஞ்சது கர்த்தருக்கு கோபத்தை வர வச்சிருச்சு. ஏன் கோபப்பட்டாரு? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை அல்லாமல் வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் எனக்கு ஒப்பான எந்த சுரூபத்தை ஆகிலும் நீ உனக்கென்று உண்டாக்கவும் வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். ஆகாபு அப்படி அல்ல. அவன் வீட்டுக்காரம்மா என்ன சொன்னச்சோ அது மாதிரி செஞ்சுட்டான். கண்டிஷன், இனி கல்யாணம் பண்ணோம்னாக்க எனக்கு அங்க ஒரு தோப்பு விக்கிரகம் கட்டி கொடு, அதுல 450 தீர்க்கதரிசிகளை வச்சு நான் வழிபாடு செய்வேன், பூசாரிகள் எனக்கு நிற்பாங்க, எல்லாம் சொல்லித்தான் கல்யாணம் பண்ணிட்டு வரான். ஏற்கனவே ஏவாள் கெட்டு போனது உங்களுக்கு தெரியும், ஆதாம கெடுத்ததும் தெரியும். இங்கே ஏசபேல் ஆகாபை கெடுக்கிறார். பாருங்க, அந்த சமயத்துல 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாவை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இப்ப கர்த்தர் ஆகாபு மேல பயங்கர கடுங்கோபம் ஆயிட்டாரு. அதனால இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாத்தையுமே அங்க ஒடுக்குகிறார். எலியாவை கர்த்தர் எழுப்புகிறார். எலியாவை போய் சொல்லு, ஆகாபிட்ட போய் சொல்லு, நான் சொல்ற வரைக்கும் இந்த தேசத்துல மழை பெய்யாதான்னு சொல்லு. மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. நான் சொல்ற வரைக்கும் மழையும் பெய்யாத, பனியும் பெய்யாத, போய் சொல்றா அப்படின்ட்டார். ஆகாபிட்ட போய் சொல்றான், ஏய், நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவர் சமூகத்தில் நிற்கிற தீர்க்கதரிசி, நான் சொல்லுகிறேன் இந்த தேசத்தை மழை பெய்யாது. ஏன்? கர்த்தர் கோபமா இருக்கிறாரு. நீ செஞ்ச வேலை அப்படி. அவருக்கு ஒப்பான சொரூபத்தை நீ உண்டாக்கி மோலேகுக்கும் பாகாலுக்கும் நீ சிலைகளை வைத்து நீ பெரிய தவறு செய்து விட்டாய், கர்த்தர் கோபம் உண்டாக்கினார் என்று சொல்லுகிறார். அடுத்து 18ல 1-2 வாசி. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையால் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, இந்த மழை பெய்யாம போய் 3 வருஷம் ஆயிருச்சு. இப்ப கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகுது. நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, ஆகாபுக்கு உன்னை போய் காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதா இருந்தது. போதும். அங்க சமாரியா தேசம் எங்கும் அது பெரிய தேசம். இந்த சமாரியாவுக்குள்ளதான் இஸ்ரேல், யூதா எல்லாமே அடங்கி இருக்குது. அதுல ஜோர்டான்ல இருந்து எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அந்த சமாரியா தேசம் எங்கும் மிகப்பெரிய பஞ்சம். குதிரைகளுக்கோ அங்க இருக்கிற கழுதைகளுக்கோ கோவேறு கழுதைகளுக்கோ எந்த ஒரு தீவனமும் ஆகாரமும் இல்ல, ஜனங்களுக்கும் ஆகாரம் இல்ல, இருக்கலாம் குறைஞ்சிட்டே போகுது. ஆமா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டுச்சுன்னா அப்படித்தான் இருக்கும். இப்ப ஆகாபிட்ட போய் நீ பாரு, நீ போய் நில்லு, சொல்லு, அவன்கிட்ட போய் நான் தேசத்துல மலை கட்டளைன்னு சொல்லுங்கிறார். அங்க ஒபதியா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். ஒபதியா என்கிற அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஒபதியான ஒரு புத்தகம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒபதியா தீர்க்கதரிசி அங்க ஆகாபுக்கு அவன் கை கொடுக்கிறவனாக, ஆகாபு கூட நின்று அவனை வழிநடத்துகிறவனாக அங்க ஒபதியா இருந்தான். இப்ப ஒபதியாவும் ஆகாபும் குதிரை மேல ஏறி நம்ம குதிரைக்கு எங்காவது புல் அகப்படுமான்னு பாரு, எங்கேயாவது தண்ணி கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க நடந்து வர்றாங்க. குதிரையை ஓட்டி நடந்து வர்றாங்க. அங்க வரும்போது இந்த ஒபதியாவுக்கு முன்னால போய் எலியா நிக்கிறார்.
எலியா நின்ன உடனேயுமே ஒபதியா பார்த்து தரை கீழே தலகுப்புற விழுந்து முகங்குப்புற விழுந்து, ஐயோ நீ ஆண்டவனா எலியாவாச்சே, ஐயோ நீங்க எப்படி இங்க வந்தீங்க, உங்களை பார்த்தா ஆகாப் கொன்றுவானே. அப்ப சொல்றாரு, ஒபதியாவே நீ நேரம் ஆகாப்ட போய் சொல்லு, எலியா வந்திருக்கிறேன், நான் அவனை பார்க்க விரும்புறேன்னு சொல்லுங்கிறாரு. இப்படி போய் சொல்லுவேங்கிறார், போய் சொல்லு அப்படின்னு. அதே மாதிரி ஒபதியா ஆகாபிடத்துல போனா, ஆகாபிடத்துல சொன்னபோது எலியா போய் நின்றான். எலியா வந்து நின்ற உடனே ஆகாபு எலியாவை பார்த்து கேட்டான், ஓ நீதான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவனோ, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீதானான்னு கேட்கிறாரு. எலியா சொல்லிட்டு, நான் இல்லடா, நீயும் உன் வீட்டுக்காரமா சேர்ந்தாடா கலகம் பண்ணீங்க. தெளிவா அடிச்சாரு. நீயும் உன் மனைவி ஏசவேலாகிய 2 பேரும் சேர்ந்த இஸ்ரவேலை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் செய்த தோப்பு விக்கிரகங்களினால, நீங்கள் செய்த விக்கிரக ஆராதனையினால, நீங்கள் செய்திருக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்களினால கர்த்தர் கடுகோபம் அடைந்தவராய் இந்த பூமியின் மேல மழை பெய்யாமல் பண்ணி இருக்கிறார். உங்களாலதான் இந்த இஸ்ரவேலை கலங்க பண்ணிருச்சு, என்னையாலயா அப்படின்னு கேட்கிறார். ஒரு ராஜா முன்னால பேச முடியுமா நம்ம? எலியா பேசுனா, ஏன்னா அவன் தீர்க்கதரிசி. சொல்றான், உன்னையாலதான்டா போச்சு, உன்னையால உன் வீட்டுக்காரமா, உன்னால 2 பேர்னாலதான் இந்த பூமி கெட்டு போச்சு. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை பாருங்க. அதுக்கப்புறமா நடந்தது என்னன்னா, ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நீங்க போய் பாகாலை சேவிக்கிற தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் 450 பேரும், அதே போல தோப்பு விக்கிரகங்கள்ல பூசாரி வேலையில் செய்கிற 400 பேரையும், மொத்தம் 850 பேரையும் கூட்டி சேரு, ஜனங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, வனாந்தரத்துக்கு வா, இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா. நீ பாகால் தெய்வம்னாக்க அவங்க ஒரு பலி பொருளை வந்து பலியிடட்டும், அந்த பலி பொருளை பச்சித்து போடட்டும், பாகால் தெய்வம்னு ஏத்துக்கலாம். எல்லாம் இல்லைன்னா நான் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய நாமத்தை சொல்லி நான் பலிப்பிடத்துல பலியிடுவேன். இந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்தாரானால், எந்த இடத்துல எந்த பலியை அக்கினி இறங்கி பச்சித்து பலியை பச்சித்து போடுகிறதோ, அக்கினிலே உத்தரவு அருள்கிற தெய்வமே தெய்வம், மற்றது தெய்வம் இல்லைன்னு நீ நம்புறியா, செய் அப்படின்னாரு. உடனே ஆகாப்புக்கு கோவம் வந்துச்சு. அவ்வளவுதானே செய்யணும், கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாகாலுடைய தீர்க்கதரிசிகளையும் தோப்பு விக்கிரகங்களை பூசாரி வேலை செய்கிற மொத்தம் 850 பேரை நிப்பாட்டிட்டான். அதே போல அங்க குடிமக்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வந்து நின்ட்டாங்க. எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. 2 பலிப்பீடம் ரெடியா இருக்கு. இப்ப சொல்றாங்க, எலியா சொல்றான், டேய் முதல்ல அவங்க ஆள் நிறைய இருக்காங்க, ஆனால் அவங்களவே பலியிட சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்லவுமே, பாகால் தீர்க்கதரிசிகளும் அந்த தோப்பு இருக்கிற தீர்க்கதரிசிகளும் ஆகிய பூசாரிகளும் அங்கே கூடி வந்து அந்த பலிப்பிடத்துல ஒரு பெரிய காளையை துண்டித்து அதுல மேல விறகுகளை அடுக்கி பலிப்பொருளை வைத்து ஆடுகிறாங்க. சுத்தி சுத்தி நின்று ஆடுறாங்க. பாகாலே இறங்கி வா, பாகாலே இறங்கி இந்த அக்கினி பச்சித்து போடு, இந்த பலியை பச்சித்து போடு, நீதான் தெய்வம்னு காண்பின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கூப்பிடுறாங்க. மத்தியான வேலை ஆயிருச்சு, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்க வழக்கத்தின்படி தங்களை கீறிக்கிறாங்க, கத்தி போட்டு கீறிக்கிட்டு ரத்தத்தை வரவழைச்சு ஊத்துறாங்க. பலிப்பிடத்துல ரத்தத்தை எல்லாம் ஊத்தி ஊத்தி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இவங்க டயர்ட் ஆயிட்டாங்க. சாயங்காலம் ஆயிருச்சு. இவன் எலியா வந்து கிண்டல் அடிச்சுட்டு இருக்கான், போ மத்தியானம் சாப்பிட்டு தூங்கி இருப்பாரு உங்க கடவுள், அவர் எதுவும் வேலையா இருப்பாரு, ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, இல்ல யாரு கூட உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாரு, இப்படின்னு கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். சாயங்காலம் ஆச்சு. காலையில இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பாகால் வரல. அந்த தோப்பு கிரகங்களுடைய ஆராதிக்கிற எந்த ஒரு சாமியோ எந்த ஒரு அங்க இறங்கி வரவே இல்லை. சரி, டைம் ஆயிருச்சு, அந்திப்பள்ளி செலுத்துகிற நேரம் ஆயிருச்சு, சாயங்காலம் நேரம் ஆயிருச்சு, இனி நீ ஏன் டர்ன் வந்துருச்சு, அதனால அந்த பலிப்பிடத்தை செப்பனிடணும், கொஞ்சம் பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலிப்பிடத்தை செப்பனிடுறான். 12 கற்கள், இந்த 12 கல்லு 12 கோத்திரத்துக்கு அடையாளம். இந்த 12 கோத்திரங்களை உருவாக்கினவர் கர்த்தர். அதனால 12 கோத்திரத்துக்கு அடையாளமாக 12 கற்களை அங்க தூக்கி வைக்கிறான். பலிப்பிடத்தை செப்பனிடுகிறான். அதை சுத்திலும் ஒரு 2 படி விதை விதைக்கத்தக்க அளவுக்கு இடத்தை சுத்தி கொத்தி ரெடி பண்றான். இப்ப சொல்றான், ஒரு 4 குடம் தண்ணி எடுத்துட்டு வாங்கங்கிறான். தண்ணியா? இடம் ஏற்கனவே அக்கினி பச்சைக்குன்னு சொல்லி இருக்கு, தண்ணி ஊத்தின எப்படி நெருப்பு பத்தம்? அப்ப இது மாதிரி 3 தடவை செய்யுங்கிறான். அப்ப 12 குடம் தண்ணி ஆச்சு. 12 குடம் தண்ணியை எடுத்து அதுல ஊத்துறாங்க. வாய்க்கால் வெட்டி ரெடியா இருக்கு. பலிப்பொருளை வெட்டி வச்சாச்சு, மேல வச்சாச்சு, விறகு வச்சாச்சு, விறகுல தண்ணி ஊத்தியாச்சு. விறகுல தண்ணி ஊத்தினா எரியுமா? 12 குடம் தண்ணி நிக்குது, சுத்தில வாய்க்கால் தண்ணி நிக்குது. இப்ப சொல்றான், வேணும் அந்த வார்த்தையை வாசிங்க. அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, ஒரே ஒரு பிரேயர் பண்ணா, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும், இஸ்ரவேலிலே நீர் மட்டும்தான் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய
வார்த்தையின்படி நான் செய்கிறேன் இப்பொழுது என்றும் செய்கிற இந்த காரியத்தை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே விளங்க பண்ணுவீராக. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் நீ என்றும் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் மறுபடியும் இருதயத்தை திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்னை என்றான். கேட்டருளும் என்று ஜெபித்தான். அவன் சொன்ன வார்த்தை ரெண்டே வார்த்தை தான். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாக இருக்கிற கர்த்தாவே, நீர் தான் கடவுள் இந்த ஜனங்கள் தெரியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். உடனே அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அங்கே பரலோகத்திலிருந்து அக்கினி பூமிக்கு இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. அவன் வச்ச பலிப்பொருள், வச்ச கல்லு, மண்ணு, தண்ணி எதுவுமே இல்ல. பூராத்தையும் அந்த அக்கினி பட்சித்து போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டு பயந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். நீங்க சொல்ல மாட்டீங்களா? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கத்துறாங்க. இது வரைக்கும் நம்பிட்டு இருந்த பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் சும்மாடா வெத்து வெட்டுறா, அவளை சும்மா வச்சு நம்மளை இது வரைக்கும் ஏமாத்திட்டாங்கடான்னு சொல்லிட்டு எலியா பார்த்தா, டேய் ஒருத்தன் கூட ஓடி பெறக்கூடாது, 850 பேரும் பிடிங்க, அத்தனை பேரும் பிடிங்கடா, உன் இத்தனை நாள் அவர் ஏமாத்தினான்ல அத்தனை பேரும் பிடிங்க, கொண்டு போய் எந்த ஆத்துல கொண்டு போய் வெட்டினா? அல்லேலூயா. கீசோன் நதியை குறிச்சு போன வாரம் பேசணும். அதே கீசோன் ஆத்துல கொண்டு போய் அத்தனை பேரையும் வெட்டினான். 850 தீர்க்கதரிசியை வெட்டி சாச்சிட்டான். இது வெட்டி சாச்சதுக்கு அப்புறம் ஆகாபு அவனுக்கு தாங்க முடியல. அவனும் ஏத்துக்கிட்டான், வேற வழி இல்ல. எல்லா ஜனங்கள் முன்பாக கர்த்தரே தெய்வம்னு பிரகடனப்படுத்தியாச்சு. கண்ணு முன்னால எல்லாம் பார்த்துற சாட்சி. ஆனா ஏசபேல் மட்டும் வரல. ஏசபேல் மட்டும் அன்னைக்கு வரல. அன்னைக்கு வந்திருந்து வச்சுக்க, நான் சொல்றேன், அந்த அக்கினி அன்னைக்கே இறங்கி பச்சித்து போட்டிருக்கு. ஆனா கர்த்தர் வெயிட் பண்ணாரு. வெயிட் பண்ணி பாத்துக்கலாம்.